ராணி 100 வாழைப்பழத்தை ரூபாய் 320க்கு வாங்கினார். 1 டஜன் 60க்கு விற்றார் எனில் லாபம் and நட்டம் சதவீதம் காண்க. அதாவது 100 வாழைப்பழத்தை 320 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் 1 டஜனை 60 ரூபாய்க்கு விற்றார். 1 டஜன்னா 12 பீஸ். அப்போ 8 12 96. 100 வாழைப்பழத்தில் 96 பீஸ் போயிட்டு மீதி எத்தனை இருக்குது? 4 பீஸ். அப்போ 96 பீஸ்னால் மொத்தம் எத்தனை டஜன் வாங்கிறாங்க? 8 டஜன். அப்போ 1 டஜன் 60 ரூபானா 8 × 60 480 ரூபா. ப்ளஸ் ஏற்கனவே 4 வாழைப்பழம் மீதி இருக்குது. அப்போ 12 வாழைப்பழம் 60 ரூபானா 4 வாழைப்பழம் 20 ரூபா இருக்கும். அப்போ 480 + 20 500 ரூபாய். ஆனால் 100 வாழைப்பழத்தை எவ்வளோக்கு தான் வாங்கியிருக்காங்க? 320. ஆனால் விற்றது எவ்வளவு? 500 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ இதோட பர்சன்டேஜ் பார்க்கலாம். வாங்கின விலை கீழே போட்டணும் 320, விற்ற விலை எவ்வளவு? 500 × 100 1000 என்ன வரும்? 8 நாங்க 32, 4 8 5 நாங்க 20 வரும். இந்த 0 கேன்சல் ஆயிரும். 50 × 25 1250 டிவைட் 8 இருக்கும். இதில் 12ல் 1 8 8, மீதி 4 45, 8 40, மீதி 8 40 போனால் 5 50, 6 8 48 வரும். 48 போனால் மீதி 2 பை 8 வரும். 2/8 1/4% எழுதலாம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டோட்டலாக 156% கிடையாது. லாபம் என்னது? 56. 100% கழிச்சிடணும். லாபம் என்னது? 56 × 1/4%.